அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாள் ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். பார்க்கிற எல்லாரையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் அறிவிக்க மறவாதிருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுகிற அத்தனை நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்பகுதியில் வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நாளிலே நாங்கள் உங்கள் செய்திக்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கண்களுக்கு முன்னே காண்பித்தார். உபாகமம் 28 அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உபாகமம் 28 அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலோவாய். இந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனித்தால், உன்னை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலோவாய். நீ மேலோவாய். ஒருவேளை எவ்வளவோ நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், ஒரு நாளும் மேலோக்கி முன்னுக்கு வர முடியவில்லை. தொழிலில் முன்னேறலான்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, உங்களால முன்னேறி வர முடியவில்லை. படிப்பில் முன்னேறி வரலாம் என்று முயற்சி எடுக்கிறீர்கள், உங்களால் முன்னேறி வர முடியவில்லை. ஊழியத்தில் முன்னேறி வரலாம் என்று முயற்சி எடுக்கிறீர்கள், உங்களால் முன்னேறி வர முடியவில்லை. ப்ரமோஷன்ல நீங்கள் முன்னேறி வரலாம் என்று முயற்சி எடுக்கிறீர்கள், உங்களால் முன்னேறி வர முடியவில்லை. உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு பதிலாக நீங்க கீழ் நோக்கி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மேலாவாய், மகளே நீ மேலாவாய், மகனே நீ மேலாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த சாபங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி உங்களை ஆண்டவர் மேலோக்க போகிறார். நீங்கள் மேலாவீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதை காண்பீர்கள். உங்க பிசினஸ்ல நீங்கள் மேல் நோக்கி போகிறத பார்ப்பீங்க. படிப்புல நீங்கள் மேல் நோக்கி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க வருமானத்துல நீங்கள் முன்னேறி போகிறதை பார்ப்பீர்கள். உங்க ப்ரமோஷன்ல நீங்கள் முன்னேறி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, நீ மேலாவாய், மகளே நீ மேலாவாய், மகனே நீ மேலாவாய். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நீ முன்னேறி போவாய், உன்னை ஆண்டவர் முன்னேற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மேலோக வேண்டுமானால், முன்னேற வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? 4 காரியங்களை, 4 வசனங்களை வேகமாய் நான் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவது, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களை ஆண்டவர் முன்னேறும்படி செய்வார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் முன்னேறும்படி ஆண்டவர் செய்வார். முதலாவது, ஆண்டவர் யோசேப்பை தான் என் கண்களுக்கு முன்னே நிறுத்தினார். அவன் ஆண்டவருக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை முன்னேறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆதியாகமம் 37 அதிகாரம் 11-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை முன்னேற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனை முன்னேறுவதற்கு சொப்பனங்களை காண்பித்தார். அவன் முன்னேறுவதற்கான தரிசனங்களை காண்பித்தார். இதை மற்றவரிடத்தில் சொன்னபோது, சொந்த சகோதரர்களிடத்தில் சொன்னபோது அவனை பரிகாசம் பண்ணினார்கள், அவனை கேவலி பண்ணினார்கள், அவனை அவமானப்படுத்தி பேசினார்கள். என் ஆண்டவர் இந்த யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தின பிறகுதான் ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றினார் என்று மற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
உங்களுக்கும் ஆண்டவர் சொப்பனத்தை தந்திருக்கிறார், வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் தந்திருக்கிறாரோ அதுதான் ஆண்டவர் முன்னேறும்படியாய் உங்களுக்கு தந்திருக்கிற சொப்பனம். அதை இந்த ஆண்டுல நிறைவேற்ற போகிறார். சிலருக்கு இந்த மாதத்தில் நிறைவேற போகிறது, சிலருக்கு இந்த வாரத்தில் நிறைவேற போகிறது. ஆண்டவர் உங்களை முன்னேறும்படியான காரியங்களை இந்த மாதத்திலே செய்ய போகிறார். நீங்கள் முன்னேறி போவீர்கள். அதற்கு ஆண்டவருக்கு பயந்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஜனங்களை ஆண்டவர் முன்னேறும்படி செய்வார். உங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் பிசினஸ் பண்ணி பாருங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க பிசினஸ்ல நீங்கள் பரிசுத்தம் உண்டா? கலப்படம் செய்கிறீர்கள், அதிலே பொய் சொல்லுகிறீர்கள், வந்து உங்களை நம்பி வருகிறவர்களை ஏமாற்றுகிறீர்கள். அதனால தான் உங்களால் அந்த பிசினஸ்ல முன்னேற முடியவில்லை. ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, அந்த வேலையில பரிசுத்தம் இல்லை, லஞ்சம் வாங்குற, ஊழல் செய்கிற, அநியாயம் செய்கிற, அதனால தான் அதிலே முன்னேறி வர முடியவில்லை. இதை விட்டு நீ மனம் திரும்பி உன்னுடைய பிசினஸ் ஆகியிருந்தால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உனக்கு கிடைத்த வேலையில ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். நீ ஆண்டவருக்கு பயந்து அந்த காரியத்தை செய்து பார், உனக்கு ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் தருவார். நீ இவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்தி, இவ்வளவு லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து அநியாயம் செய்து நீ ஏமாத்தி வாழ்கிறாயே, வீட்டுல வர்றதுக்குள்ள வியாதியினால் பாதிக்கப்பட்டு எத்தனை லட்சங்களை இழந்து போனாய். கொஞ்சம் யோசித்து பார், கொஞ்சம் யோசித்து பார். நீ எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும், எவ்வளவு பணம் சேர்க்கணும் நினைச்சாலும், என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தால் மட்டுமே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீயாக எனக்கு படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, ஆள்பலம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாம் இருக்கிறது, என்னால முடியும் என்று நீ அகங்காரத்திலே நிற்கிறாய், அகங்காரத்திலே வாழ்கிறாய், ஆண்டவருக்கு பயப்படாதபடி வாழ்கிறாய். அதனால தான் உன்னால முன்னேற முடியவில்லை. நீ முன்னேற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்வாயானால் நிச்சயம் நீ முன்னேறுவாய். நிச்சயம் முதலாவது நீ முன்னேற வேண்டுமானால் ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களை ஆண்டவர் முன்னேறும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். இரண்டாவது, நீ முன்னேற வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் நீ முன்னேறுவாய், நிச்சயமாய் முன்னேறுவாய். ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நீ முன்னேற முடியும். தாவீதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி வந்தார். அப்பொழுது தாவீதின் மேல் இறங்கி வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்கும் பொழுதுதான் நீ முன்னேற முடியும். அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும். அப்பொழுதுதான் நீ மேலாக முடியும், முன்னேற முடியும். அந்த அபிஷேகம் இருக்க வேண்டும். தாவீதை பாருங்கள், கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் ஒரு தேசத்தின் ராஜாவை ஆசீர்வதித்தாரே. காரணம் என்ன? அவன் மேல் அபிஷேகம் இருந்தது. அவன் மேல் அபிஷேகம் இருந்தது. எல்லாரும் அவனை சொன்னார்கள், படிப்பறிவு இல்லை, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன், இவனுக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, படிப்பில்லை, இதெல்லாம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் தாவீதையோ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அவன் மேல் அபிஷேகம் இருந்தது. உடனே ஆண்டவர் இயேசு அவனை உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். அவன் முன்னேறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். சாதாரணமானவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். எப்பொழுது தெரியுமா? உன்மேல் அபிஷேகம் இருக்கும் பொழுது. அதனால தான் அபிஷேகத்தை வாஞ்சியுங்கள், அந்த அபிஷேகத்தை விரும்புங்கள், அந்த அபிஷேகத்தை வாஞ்சியுங்கள் என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். யாருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறாரோ அவர்கள் தான் முன்னேற முடியும், அவர்கள் தான் முன்னேற முடியும்.
அவர்கள்தான் இந்த உலகத்தில் மேலாக முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருக்கு பயந்து நடந்து பாருங்க, நீங்க முன்னேறுவீர்கள். யோசேப்பை ஆண்டவர் முன்னேற பண்ணினார். இரண்டாவது ஆண்டவர் தாவீதை ஆண்டவர் முன்னேற பண்ணினார். காரணம், அவன் மேல் அபிஷேகம் இருந்தது. மூன்றாவது, முன்னேற வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும். அப்பொழுதுதான் முன்னேற முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் நீங்கள் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவது என்பது அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்தில் ஆராதிக்க வேண்டும், அவரிடத்தில் வேதத்தை தியானிக்க வேண்டும். இப்படி யார் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களை யாராவது சொல்லி இருக்கலாம், இவனை இனி யாரும் காப்பாற்ற முடியாது, இந்த நோய் தாக்கி இனி அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கலாம். இவனுக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, இவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கலாம். உன்னுடைய கடன் நிமித்தமாய் உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி இருக்கலாம். உங்களையும் காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களையும் அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யாரிடத்தில் எல்லாம் நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்களோ அவர்களை இயேசு காப்பாற்றுவார். அவரிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். சங்கீதம் 31:23 வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கோருங்கள். நீங்க எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கோருங்க. நீங்க யாரிடத்தில் அன்பாய் இருக்கிறீங்க? புருஷனிடத்தில் அன்பாய் இருக்கிறீங்க, பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்கிறீங்க, மனைவியிடத்தில் அன்பாய் இருக்கிறீங்க, சகோதரரிடத்தில் அன்பாய் இருக்கிறீங்க, பெற்றோரிடத்தில் அன்பாய் இருக்கிறீங்க. நல்லது. ஆனால் இந்த உலகத்தையும் உங்களையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. நீங்கள் அவரிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உங்களை காப்பாற்றுவார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நான்காவதாக, நீங்கள் முன்னேற வேண்டுமானால், உங்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டுமானால், அல்லது நீங்கள் மேலாக வேண்டுமானால் இயேசுவை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷகத்தை அறிவிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் முன்னேறுவீர்கள். இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அவரை அறிந்த பிள்ளையாயிருந்தால் நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும். அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும். நீ என்ன கிறிஸ்தவன்? ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவருக்காய் வாழ்கிறவன், அவருடைய பிள்ளை என்று சொல்கிறாயே, நீ முன்னேறி இருக்கிறாயா? காரணம் என்ன தெரியுமா? இயேசுவினுடைய சுவிசேஷகத்தை அறிவிக்கவில்லை. இயேசுவினுடைய சுவிசேஷகத்தை நீ அறிவிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நீ முன்னேறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். போதும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60 வசனங்களை வாசித்தால், ஸ்தேவான் என்கிற ஒரு வாலிபன் ஆண்டவருடைய சுவிசேஷகத்துக்காக எழும்புகிறான். ஆண்டவருடைய சுவிசேஷகத்துக்காக தைரியமாய் எழும்புகிறான். மத தீவிரவாதிகள் அவனை அடித்து கொலை செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அவன் தெரிந்திருந்தும் என் ஆண்டவரை இந்த தேசத்துக்கு நான் அறிவிப்பேன் என்று ஒரு வைராக்கியமாய் எழும்புகிறான். ஒரு வைராக்கியமாய் நீ எழும்பு. உன்னை ஆண்டவர் முன்னேறும்படி செய்வார். உன்னை ஆண்டவர் முன்னேறி ஆசீர்வதிப்பார்.
நீ சொல்லிக் கொண்டு நடக்கிறாய், நான் காணிக்க கொடுத்தேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போறேன், ஏன் நான் முன்னேறவில்லை? என் பிள்ளைகள் ஏன் முன்னேறவில்லை? குடும்பம் ஏன் முன்னேறவில்லை? காரணத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன்னேற பண்ணுவார். ஸ்தேவானை ஆண்டவர் முன்னேறி உயர்த்தினார். ஒருவேளை இந்த உலகத்தில் அவனை கொலை செய்திருக்கலாம். இன்றைக்கு அந்த கொலை அந்த ஸ்தேவான் பரலோகத்தில் இயேசுவோடு கூட இருக்கிறார். அவனை ஆண்டவர் முன்னேற பண்ணினார். இந்த ஆண்டவருடைய சுவிசேஷகத்தை அறிவிக்கிறவர்களை ஆண்டவர் முன்னேற பண்ணுவார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒரு நஷ்டம் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மேலாவுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ முன்னேற போகிறாய். தொழில, வருமானத்தில், குடும்பத்தில், வேலையிலே முன்னேறி கொண்டே இருக்க போகிறாய். ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் இன்று முதல் தரப்போகிறார். முன்னேற வேண்டுமானால் 4 காரியங்களை இயேசு சொல்லி இருக்கிறார். 1, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நீங்கள் நடந்து கொண்டால் முன்னேறுவீர்கள். 2வது, தேவனுடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் முன்னேறுவீர்கள். 3வது, கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நீங்கள் முன்னேறுவீர்கள். 4வதாக, இயேசுவை சுவிசேஷகமாய் அறிவிக்கும் பொழுது நீங்கள் முன்னேறுவீர்கள். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் முன்னேறி நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முன்னேறி ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் முன்னேறி வருவீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, மீடியா மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் முன்னேறும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாமா? அப்படி எல்லாரும் எழுந்திருங்க. உங்களை ஆண்டவர் முன்னேற பண்ண போகிறார். அந்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா போராட்டங்களை ஆண்டவர் நீக்கி ஒரு ஜெயம் தர போகிறார். அந்த போராட்டங்களை நீக்கி ஒரு ஜெயம் தர போகிறார். உங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா மந்திரவாதத்தின் கிரியைகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், எல்லா ஆவிகளையும் கட்டி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்களை முன்னேற போகிறார். நீங்க முன்னேறுவீங்க. தொழிலில முன்னேறுவீங்க, வேலையில முன்னேறுவீங்க, வருமானத்துல முன்னேறுவீங்க, குடும்ப வாழ்க்கையில முன்னேறுவீங்க. நீங்க முன்னேறி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த இடத்துல இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த மீடியா தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற எல்லாரையும் ஆண்டவர் முன்னேற பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம் அந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.